ஹலோ கைஸ், நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீமில் பிடபிள்யூடிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் வந்திருக்கு. நம்ம அதை பற்றி பார்ப்போம். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் யாருக்குன்னா இன்ஜினியரிங் ஆர் டிப்ளமா முடிச்சவங்களுக்கு, அதுவும் அவங்க 1 இயர் ஒர்க் பண்ணாமல் இருந்திருக்கணும், அவங்களுக்கு தான் இது எலிஜிபிள். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்னைக்குன்னா 29th 31 Jan வரைக்கும், அதுவும் 10 o'clock to 5 PM வரைக்கும். ஷார்ட் லிஸ்டட் ஆன நேம் எல்லாமே நேட் போர்ட்டலில் அப்லோட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அதை வச்சு பார்த்துக்கலாம், இல்லை உங்களோட இமெயில் ஐடிக்கே உங்களுக்கு வந்திருக்கும். ஷார்ட் லிஸ்டட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போகணும். நீங்கள் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை டிப்ளமா சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இல்லை ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட். கூடவே நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஃபார்மேட்டில் வேணும். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஃபார்மேட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க இ-சேவை இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை பர்சன் வித் டிசபிலிட்டினா நீங்கள் அதுக்கேற்ற சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போகணும். உங்கள் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் கூட பயோடேட்டா ஃபார்மேட்டையும் நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணணும். இந்த ஃபார்மேட் உங்களோட மெயிலே கொடுத்துருக்காங்க. உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இதில் அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த டேட், டைம் அண்ட் சீரியல் நம்பர் உங்களோட இமெயிலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு. அந்த அட்டாச்மெண்ட்டில் உங்களோட நேமுக்கு என்ன டைமிங் அண்ட் என்ன டேட்டுன்றது கொடுத்துருப்பாங்க. அதுதான் நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணணும். அதே மாதிரி அந்த டைமிங்கில் தான் நீங்கள் போகணும். இதில் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அவங்க தரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஜாப் பெர்மனண்ட்டாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது 1 இயர்னா அந்த 1 இயர் வரைக்கும் தான் நீங்கள் அதில் வேலை செய்வீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே ஜாப் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்ட் இன்ஜினியரிங் இல்லை நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா 9,000 rupees கிடைக்கும். அதுவே டிப்ளமோனா 8,000 rupees. இம்பார்ட்டண்ட்டான என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்க டேட் அண்ட் தென் அந்த டைமுக்கு கரெக்டாக போங்க. ஏன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்போட செலெக்ஷன் ப்ராசஸ் எதை பேஸ் பண்ணினா உங்களோட சிஜிபிஏ, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, இது ரெண்டுத்தை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.